ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வச்சு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே டீ டைமுக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டீ கடையிலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த சூப்பரான பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ 200 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வரமிளகாய் 5, பச்சை மிளகாய் 5, இதோட கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அதே போல் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன், தோலோடு எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு துண்டு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்தேன் இல்லையா, அதை அளந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் நல்லா ஊறி அதுக்கப்புறம் தான் நாம் அரைக்க போகிறோம். இது போல் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். வரமிளகாய் 5, பச்சை மிளகாய் 5 சேர்த்திக்கலாம். இதோட சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். பட்டை ஒரு துண்டு. இதோட பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இஞ்சி ஒரு துண்டு எடுத்தோம் இல்லையா, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய பீஸாக இருந்ததுனால கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போது கொரகரப்பாக ஒரு சுத்து அடித்து எடுத்துக்க போகிறோம். இது போல் நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா அது கடைசியாக சேர்த்த போகிறோம். இப்போது ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா 2 to 3 தண்ணி விட்டு களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது போல் அரைச்சிக்கலாம். அரைக்கிறக்கு சேர்த்தும் போது தண்ணி எதுவுமே சேர்த்தாதீங்க. இப்போது இதை தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. அதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை பிடிச்சி வர்ற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நடுவில் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்திக்கோங்க. இதுலேயும் தண்ணி சேர்க்கக்கூடாது. எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இது சேர்த்துறதுனால நாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்க்கு. வாழைப்பூ 200 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்க போகிறோம். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை 2மே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்க போகிறோம். இப்போது தேவையான எல்லாமே சேர்த்தியாச்சு. உப்பு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாலேயே சேர்த்திருக்கோம், ஸோ இப்போ சேர்த்த தேவை கிடையாது. சப்போஸ் நம்ம வடை சுட்டதுக்கப்புறமா அதை சாப்பிட்டு பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போது தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டிருக்க வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா கலங்கணும். வாழைப்பூ இதோட பொடியாக கட் பண்ணி போடுறதுனால நல்லாவே வெந்து வந்துடும் எண்ணெயில் பொரிக்கும்போது. இது போல் நல்லா உருண்டை பிடிச்சா கெட்டியாக கையில் நிற்கணும், உதிர்ந்து போகாத அளவுக்கு நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த பதத்தில் தான் இருக்கணும். வானிலையை அடுப்பில் வச்சு அதில் 1/2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வடையாக தட்டி போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இது எண்ணெயில் காயிற அந்த டைமில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது போல் முதல்லையே நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறதுனால அளவுகளில் வேரியேஷனும் வராது. எண்ணெயில் போடும்போது உடனே தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம இது மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா
கொஞ்சம் லேட் ஆயிரும். முதல்ல போடுற பீஸ் எல்லாமே வந்து கருக ஆரம்பிச்சிரும். ஸோ இது போல் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஈவனாக இருக்க மாதிரி, ஒரு பக்கம் தடிமனாக இல்லாமல் ஈவனாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். இது போல் ஒவ்வொரு பீஸையுமே வந்து ஒரு பக்கம் ரொம்ப தடிமனாகவும் இன்னொரு பக்கம் ரொம்ப மிருதுவாகவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு அமுத்துனீங்கன்னா கரெக்டான வடையோட பதம் வந்துடும். அதோட ஷேப்பும் கரெக்டாக வந்துடும். உருண்டை பிடிச்சிருக்கனால அதோட ஷேப்பும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இது போல் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நாம் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டடாக இருக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு வெளியே மட்டும் நிறம் கருகி உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ கரெக்டான பதத்தில் தான் போடணும். இது போல் வடையோட கலர் மாறினதும் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. மைஹொதி இல்லை கரண்டி எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமுமே வந்து நல்லா வேகணும். எண்ணெயில் நாம் முதல்ல போடும்போது இருந்த பபிள்ஸ்க்கு இப்போ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? இது போல் வெந்ததுமே வந்து அதோட பபிள்ஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிரும். இதோ சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து சுவையானது சாப்பிட்லாம். இது போலயே நாம் மற்ற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்திக்க போகிறோம். ஒன்றுன்னா சேர்த்தி பொரித்து எடுத்துக்கலாம். முதல்ல உருண்டை பிடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த வடையை வந்து வெந்துட்டுருக்கும் போதே அடுத்த அடசல் போடுறதுக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் நான்ஸ்டாப்பாக கண்டினியூஸாக போட முடியும். பாருங்கள், முதல்ல நம்ம வடை போடும்போது அது எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அதுலேருந்து வர பபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பருப்பை வந்து அரைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிரும். தண்ணி வந்து நாம் ஊற வச்சு எடுத்து போடும்போதே தண்ணி சேர்த்துறவே கூடாது. அது ஊறி இருக்க அந்த பதத்திலேயே வந்து அது அரைஞ்சு வரணும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்த்திடாதீங்க. தண்ணி சேர்க்கறதுனால தான் சில இடங்களில் வந்து எண்ணெய் அதிகமாக இழுத்துருது. இது எண்ணெயும் இழுக்காது, வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போது அதோட நிறம் மாறி இருக்கு, வெந்திருக்கு, மேலே கிறிஸ்பினஸ் இதாக இருக்குது. ஆயிலில் வந்த பபிள்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா? இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வடை வந்து வெந்துடுச்சு அப்படின்னு. இப்போ வந்து இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட டீயோட இதை சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் சூப்பரான ரெசிபி உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்யூ.